Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர நம்ம எல்லாருக்குமே கேக் அப்படினாலே சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இந்த சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக்கை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக உள்ளுக்குள்ளே நல்லா மாய்ஸ்டரோடு இருக்குது அப்படின்னு. இந்த எம்மியான சாக்லேட் கேக்கும் இதுக்காக ஒரு சூப்பரான பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எந்த டின்னில் கேக் ரெடி பண்ண போகிறீங்களோ அது உள்ளே நல்லா பட்டர் போட்டு பூசிட்டு கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் ஒரே கேக்காக பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுக்கான கிராம் அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை சேர்க்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஒன்றுமே இல்லைங்க, இதில் முட்டைக்கு பதிலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா லோ ஸ்பீடில் வச்சு கரெக்டாக 1லேருந்து 1.5 நிமிஷம் மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க ஒரு வயர் விஸ்கு வச்சு இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நுரைச்சி வர்ற அளவுக்கு அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. இது அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியண்ட்டில் நான் அப்படியே டைரெக்டாக சலிச்சுக்க போகிறேன். நீங்கள் தனியாக சலிச்சுட்டு இதோட கலந்துக்கிட்டாலும் சரி. இப்போ மாவு சலிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். கலக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் லைட்டாக ஒன்று சேர்ந்து கலந்து வர அளவுக்கு மட்டும் நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். இப்போ கலந்து எடுத்தாச்சு. நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கேக் ஹார்டாகும். இப்போ கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஊற்றி கலந்துக்கோங்க. உங்களோட கேக் உள்ளுக்குள்ளே நல்லா மாய்ஸ்டரோட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ கலந்துட்டு உடனே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேக்கு இதை மாற்றிக்கோங்க. இப்போ இதை ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அந்த சைடில் மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அந்த ட்ரேலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது, அப்புறமா எக்லெஸ் டேட் கேக்கான வீடியோ, எக்லெஸ் வெனிலா கப் கேக் எப்படி பண்ணுறது, இதுக்கான வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட்டாக இருக்குது. இப்போ இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பவுலில் இந்த சாக்லேட்டை போட்டிருக்கேன். இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நான் பாதி அளவு டார்க் சாக்லேட்டும் பாதி அளவு மில்க் சாக்லேட்டும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பட்டர் க்ரீம் ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டரை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க.
இதோட 2 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் போட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூன் மூலமாக இந்த பட்டரோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து எலக்ட்ரிக் பீட்டர் போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த சுகர் எல்லாம் வெளியில் பறந்து வந்துடும். இப்போ ஸ்பூன் மூலமாக நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முதல்ல லோ ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக வந்ததும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டை வந்து ஊற்றிக்கோங்க. சாக்லேட்டை வந்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அது நல்லா ஆறி இருக்கணும். ஆறலை அப்படின்னா இந்த பட்டர் வந்து உருகிரும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறமா போட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் பட்டர் க்ரீம் ஐசிங் தயாராகிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற கேக் மேலே இதை போட்டுக்கலாம். கேக்கை இப்போ நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த கேக்குக்கு மேலே ஒரு லேயர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது ஒரு கத்தி ஏதாச்சும் வச்சு நல்லா சமன்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் கேக் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே க்ரீம் போட்டுக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் மேலே நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு இதோட சைடில் எல்லாமே நல்லா க்ரீம் பூசிக்கோங்க. இந்த கேக் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா க்ரீம் போட்டுக்கோங்க. க்ரீம் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் பிடிக்குமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட நல்லா யம்மியான ரொம்ப சாஃப்டான சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த சாக்லேட் கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.